ஸோ தாஜ் கோரமண்டல் பொறுத்த வரைக்கும் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வரவங்க குறிப்பாக வந்து சதர்ன் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க நம்ம இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் ஃபுட் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் இங்கே வந்து என்ன மாதிரியான ஸ்பெஷல்லாம் வந்து சதர்ன் ஸ்பைஸில் இருக்குது அப்படிங்கிறத செஃப் நம்ம 2 பேர் இருக்காங்க நம்ம கூட. ஸோ அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ செஃப் வணக்கம். Vanakkam. Thank you for inviting me and is talking about Southern Spice. It is one of the star restaurants of Taj Coromandel. I request you that I should not speak much. You should taste the food and you take it from there. And my chef Jabraj, who's in charge of Southern Spice, will explain you each and every dish. Sure. ஸோ சதர்ன் ஸ்பைஸ் வந்து இங்கே தாஜ் கோரமண்டலில் அதிக க்ரௌடடான பிளேஸ், நிறைய பேர் வருவாங்க இங்கே குறிப்பிட்ட அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி பற்றி குயிக்காக சொல்ல முடியுமா நீங்கள்? அதாவது 1974 வந்து மைசூர் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து இதோட 50 இயர்ஸ் முடியல. 93 இது சதர்ன் ஸ்பைஸாக மாறிச்சு ரெஸ்டாரண்ட். ஸோ சதர்ன் ஸ்பைஸாக மாறினது வந்து மைசூரில் வந்து எல்லா ஃபுட்டும் இருக்கும்போது சதர்ன் ஸ்பைஸில் வந்து ஒன்லி சவுத் இந்தியன் ஃபுட்டு மட்டும் எல்லாம் கொடுக்கணும் அந்த கான்செப்டில் கொண்டு வந்து தான் சதர்ன் ஸ்பைஸ். I think we should taste the food now. எஸ், இறால் மிளகு பரட்டல் செட்டிநாடு ஸ்டைலில். ஏன்னா செட்டிநாடு ஃபுட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஸ்பைசி நல்ல ரிச்சாக அந்த இறாவுக்கு தகுந்த மிளகு கிரேவி போட்டு அது நல்லா ட்ரையாக செமி ட்ரையாக கொடுத்து அந்த செட்டிநாடு இறா மிளகு கொடுக்கும். ஓகே, ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பைசி கொஞ்சம் கூட இல்லாம அந்த மசாலாவும் வந்து சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்கும்போது இவ்வளோ பிளாக் கலர்ல இருக்குது, நம்ம ரொம்ப ஸ்பைசியாக இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த ஸ்பைசி இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த ஸ்பைசஸ் எவ்வளோ தேவைப்படுமோ அது கரெக்டான அளவில் போட்டு நம்ம பண்ணுறதுனால அது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி சதர்ன் ஸ்பைஸில் ரொம்ப ஃபேமஸாக வந்து கயிறு கட்டிய கோலா உருண்டை. எல்லாருக்குமே வீட்டில் நம்ம மோஸ்ட்லி கோலா உருண்டை மட்டன் மின்ஸ் வந்து பால்ஸ் இது பண்ணி தான் இது பண்ணிருப்பாங்க. இந்த ரெசிபி வந்து எங்களுக்கு ஆக்டர் சிவாஜி கணேசன் இருக்கார்ல, அவங்க வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் ஃபேமஸாக அதை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு எங்கள் ஷெஃபுங்க ஒர்க் பண்ண ஷெஃபுங்க போயிட்டு அவங்ககிட்ட அந்த ரெசிபியை கற்றுட்டு வந்து இங்கே வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். அந்த மட்டனை வந்து நல்லா மின்ஸ் பண்ணி கொத்துக்கறின்னு சொல்லுவோம் நம்ம, அதை நல்லா கொத்திட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதை மின்ஸ் பால்ஸ் பிடிச்சி அதுலேயும் வந்து அந்த கயிறு வந்து நம்ம வந்து வாழை மட்டையிலேருந்து தான் அந்த கயிறு இது பண்ணி த்ரெட் பண்ணிவிட்டு அது வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொடுப்போம். அது வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ் இங்கே சதர்ன் ஸ்பைஸில் கயிறு கட்டிய ஸ்டோரி. நோ somebody has to open the thread and all. எஸ், அந்த த்ரெட்டு வந்து கூட நம்ம ஓப்பன் பண்ணும்போது இப்போ நம்ம ஊர் சைட்லாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கும் ஒரு டாஸ்க் வைப்பாங்க, ஒரு புதுசாக வந்து ஒரு விளையாட்டு வைப்பாங்க. அந்த கயிறை வந்து நம்ம ஒரு கையில் தான் வந்து அந்த கயிறை பிரிக்கணும். அது டாஸ்க்காக யார் அதை வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் மாப்பிள்ளையும் பொண்ணு வின் பண்ணுறதுக்கு அவங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான டிஷ் எங்களுக்கு சதர்ன். 50th இயர் ஆஃப் தாஜ் கோரமண்டல் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் வந்து பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். 50 இயர்ஸ் முன்னில் வந்து எங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு 2 ஐட்டம் மட்டும், ஒரு பீன்ஸ் உஸ்லி கோரிக்கசி ரைஸ். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த சிக்கன் வித் அந்த கிரேவி கூட எப்படி ரைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த உஸ்லி கூட உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு ஃபுட்டுமே சதர்ன் ஸ்பைஸ் வந்து நாங்கள் கம்மியாக தான் சொல்லுவோம். கெஸ்ட்டு அதை சாப்பிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறது தான் நமக்கு ஆன்சரு. சூப்பராக இருக்குது செஃப். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷனுங்கிறது வேறு லெவல். ஸோ செஃப், இவ்வளோ நேரம் வந்து சதர்ன் ஸ்பைஸ் பற்றி அதோட ஹிஸ்ட்ரி பற்றி ஃபுட்டு பற்றி நீங்கள் அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you.